Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு Judy's kitchenல நம்ம மீன் குழம்பு சுவையில ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த தக்காளி குழம்பு பாத்தீங்கன்னா மண் சட்டியில வச்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி தக்காளி இந்த மண் சட்டியில போட்டுடலாம். அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே அடுப்புல சட்டியை வைக்காமலே கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல கையால மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணும் பாதியா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு ஸ்டேஜ்ல குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சோ இப்போ இந்த குழம்பை மூடி வச்சு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நடுவுல ஒரு 2 டைம் நான் ஓபன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா புளிப்பு இருந்தனால நான் புளி சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி குழம்பு நல்லா ரெடியானதுக்கு அப்புறமா வெந்ததுக்கு அப்புறம் 1 கப் தேங்காய் பால் நான் இதில் ஆட் பண்றேன். கடைசியா 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கடைசியா இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, வத்தல் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாலு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வட்டமா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற குழம்புல சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.